இது இது உன் தீர்வின் வெகுமதியே இருலோகம் மோட்சம் தன்னை எழுதும் அற்புத சன்னதியே அல்லாஹ்வின் வீடு வந்தே உன் அடிமைகள் ஆஜராகினோம் பொல்லாத பாவங்கள் தீர கையேந்தி மன்றாடினோம் ஆணை ஏற்று இப்ராஹிம் நபிகள் அந்த நாள் எழுப்பிய வீடு அதனை கண்டு தீனோரின் கண்கள் அருமையாய் உருவாகி பொலிகிறதே சரி, நல்ல ஒரு பாடலை, கருத்துள்ள பாடலை இப்பொழுது கேட்டோம். அடுத்து எஹ்ராம் என்று சொல்கிறார்களே, ஹஜ் என்றாலே ஆரம்பம் எஹ்ராம் தான். அந்த எஹ்ராமுடைய உடையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க உஸ்தாத். எஹ்ராம் அப்படிங்கிறது அசல்ல என்னன்னாக்கா ஹஜ் உம்ரா நியத்து செய்கிறாங்களா இல்லையா, அதுதான் எஹ்ராம். அப்படி நியத்து செஞ்சதுக்கு பின்னால ஹாஜிகள் எல்லாமே ஒரு அதிகமான கட்டுப்பாடை பேண வேண்டி இருக்குது. அதில் ஒரு அம்சம் தான் எஹ்ராமுடைய ஆடை அணிகிறது. நல்ல கருத்து சொன்னீங்க. அந்த வெள்ளையை தேர்ந்தெடுக்கிற வெள்ளை ஆடையை அது எதுக்காக? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரியப்பட்ட ஒரு நிறம் எதுன்னு சொன்னா வெண்மை. அது மட்டும் இல்லாம உலக விஞ்ஞான அடிப்படையில் நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்கா வெள்ளை நிறம் என்பது ஒரு குளிர்ச்சி தரக்கூடியது உடலுக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வெள்ளை ஆடை அணிகிறது இருக்குது, தையல் இல்லாத ஆடை எஹ்ராம்ல அணிஞ்சிருக்கிறாங்க. அதே போல மரணத்துடைய கடைசி நேரத்திலையும் அதே ஆடைத்தான் அணிகிறாங்க. மர்முடைய சிந்தனையும் வரணும், மறுமையின் சிந்தனையும் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆடையில வித்தியாசம் இல்லாம எல்லாருமே ஒரே ஆடை அணிந்து கொண்டு ஹஜ்ஜில் இருக்காங்க. ஏற்றத்தாழ்வு இல்லை. அல்லாஹ்வுடைய இறைவன் படைப்பு மத்தியில மனிதர்கள் எல்லாம் சரிசமம். அதான் உலக நடைமுறையில நீங்க பாக்குற மாதிரி ஒவ்வொருத்தங்க அவங்க தகுதிக்கு தகுந்தவாறு வசதிக்கு தகுந்த மாதிரி ஆடையில மாத்திக்கிறாங்க. உதாரணமா எடுத்து சொன்னா ஒரு வேலை செய்யக்கூடியவங்க அதுக்கு தகுந்த ஒரு ஆடை, ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆடை, ஒரு முக்கியமான ஒரு விஐபி சந்திக்க போறாங்க அவங்க எப்படி ஒரு கோட் ஷூட் போட்டு போய் பாக்குறமா இல்லையா, அத மாதிரி அந்த மாதிரி தனக்குன்னு ஒரு சூழ்நிலைக்கு ஒரு ஆடையை ஏற்படுத்தின உடனே அவங்களுக்கு மனசுல ஒரு பெருமை வந்துருது. ஏன்னா ஆடைகளை வைத்து கூட இன்னைக்கு உலகத்துல தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற நிலையை நம்ம பாக்குறோமா இல்லையா. ஆனா எஹ்ராம் ஆடை இருக்க இதுக்கு நேர் மாற்றம், எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாம சொன்னா எஹ்ராமோடைய ஆடை அணிஞ்சதுக்கு பின்னால எல்லாம் இறைவனுக்கு முன்னால் சமமானவர்கள், தையில்லாத ஆடையில் அடிமைகள் என்ற உணர்வை வெளிப்படுத்தி அந்த சமத்துவத்தையும் சகோதரத்தையும் காட்டக்கூடிய ஒரு ஆடை தான் எஹ்ராமுடைய ஆடை. நல்ல ஒரு அருமையான கருத்தை சொன்னீர்கள். இது மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு என்று நம்பிக்கோம். காற்றுக்கு கூட பாதையை கட்டுத்தந்தவன் அந்த வல்ல இறைவன் தான் என்ற ஒரு கருத்துள்ள பாடலை அடுத்து செவியும் எடுப்போம். ஈடு இணையில்லாதவனே இல்லை என்று சொல்லாதவனே அம்மா, காற்றுக்கு பாதை கற்று தந்தையா அம்மா, ஊனுக்குள் உயிர் பெற்று தந்தையா அம்மா, நீ இன்றி துணை எங்களுக்கு யாரல்லா, ஈடில்லா எங்கள் இறைவா, காற்றுக்கு பாதை கற்று தந்தையா அல்லா, ஊனுக்குள் உயிர் பெற்று தந்தையா அல்லா, நீ இன்றி துணை எங்களுக்கு யாரல்லா, ஈடில்லா எங்கள் இறைவா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ். காற்றுக்கு பாதை கற்று தந்தையா அல்லா, ஊனுக்குள் உயிர் பெற்று தந்தையா அல்லா, நீ இன்றி துணை எங்களுக்கு யாரல்லா, ஈடில்லா எங்கள் இறைவா. தாயின் மடி வாடகைக்கு தந்தவனல் நீயே அம்மா,
மூச்சு தந்து பேச வைத்து வாழ்வை தந்த ரஹ்மானே அல்லாஹ். கால் நடக்க சொல்லி தந்து மார்க்கம் தந்தார், கைப்பிடித்து நபி வழி கூட்டி சென்றார். சின்ன சின்ன தானியத்தில் பேரெழுதி உண்ண வைத்து பசி தீர்த்து புன்னகைத்தார். உன் கருணைக்கு எல்லை உள்ளதோ, கைமாறு என்ன செய்வதோ, கண்ணீரில் நன்றி சொல்வதோ, எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ். காற்றுக்கு பாதை கற்று தந்த யா அல்லாஹ், உனக்குள் உயிர் பெற்று தந்த யா அல்லாஹ். நீ இன்றி துணை எங்களுக்கு யாரெல்லாம், ஈடில்லா எங்கள் இறைவா. நீ கொடுக்க நினைத்ததை தடுத்திட யாரும் இல்லை, நினைப்பதற்கு உன்னையன்றி நிலைத்தது ஏதும் இல்லை. சுற்றும் ஒளி சூரியனை பற்ற வைத்தார், வட்டமிட்டு பூமி அதை சுற்ற வைத்தார். என்னையின்றி நிலாவை ஏற்றி வைத்தார், என்னென்னமோ பருவங்கள் மாற்றி வைத்தார். நீ நில்லாமல் எங்கும் உள்ளவன், எல்லாமே அள்ளி தந்தவன், எல்லோருக்கும் எல்லாமானவன், வல்லோனே அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ். காற்றுக்கு பாதை கற்று தந்த யா அல்லாஹ், உனக்குள் உயிர் பெற்று தந்த யா அல்லாஹ். நீ இன்றி துணை எங்களுக்கு யாரெல்லாம், ஈடில்லா எங்கள் இறைவா. இயற்கையும் இறைவனையும் பற்றி இணைத்து பாடக்கூடிய ஒரு கருத்துள்ள பாடலை தற்போது நாம் செவிப்படுத்தோம். அடுத்து உஸ்தாத் அவர்களே, தவாஃப் வலம் வருது என்று சொல்கிறார்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மக்கள். தவாஃப் என்பது குறிப்பிட்ட நியத்தோடு 7 முறை காபத்துல்லாவை சுற்றி வலம் வருவது இருக்குது, அதான் தவாஃப்னு சொல்லுவாங்க. சரி. ஏன்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வரும்பொழுது வந்ததுக்கு பின்னால் ஒரு 7 முறை தவாஃப் செஞ்சாங்க. அப்புறம் மக்காமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடத்துல 2 ரக்காத் தொழுதாங்க என்ற விஷயம் தெளிவாக இருக்கிறதுனால முதல்ல நம்ம காபத்துல்லா நுழைஞ்சோன்னா தவாஃப் செய்கிறது தான் சிறந்தது. ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி உலகத்தில் தவாஃப்ங்கிறது எந்த பள்ளியிலையோ எந்த சூறாக்களையோ செய்ய முடியாது. அது சரிதான். அது வந்து மக்கால உள்ள காபத்துல்லால தான் செய்ய முடியும். சரி, இந்த காபத்துல்லாவுடைய சிறப்புகள், அருள் இறங்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளுமே காபத்துல்லால 120 ரஹ்மத்துகள் இறக்கப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். அதில் தவாஃப் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு 60 ரஹ்மத்தும், அதே போல் அங்கே நின்று தொழக்கூடியவங்களுக்கு 40 ரஹ்மத்து கொடுக்கப்படுது. ஏன் காபத்துல்லா பார்த்துட்டு இருக்கிறதுக்கே 20 ரஹ்மத்து கொடுக்கப்படுதுங்கிறது எவ்வளோ சந்தோஷமான விஷயமா இருக்கு. சும்மா பார்த்தாவே அதுக்கு நன்மை கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நல்ல பிரயோஜனமான ஹாஜிகளுக்கு இது நல்ல விஷயத்தை சொன்னீங்க. எங்கள் நபி யா ரசூல் எம்மான் முஹம்மதுவே, ரசூலுல்லாஹ்வை பற்றி பாடிக்கிட்டே இருக்கலாம். அந்த ஒரு பாடலை அடுத்து நாம் கேட்டு ரசிப்போம் இன்ஷா அல்லாஹ். எங்கள் நபி யா ரசூல், எங்கள் நபி யா ரசூல் எம்மான் முஹம்மதுவே, எங்கள் நபி யா ரசூல் எம்மான் முஹம்மதுவே, இனிதாக வாழும் வழியை இயற்றிய தூதரே, இனிதாக வாழும் வழியை இயற்றிய தூதரே, எங்கள் நபி யா ரசூல்.
போலவே வையகம் மீதிலே நீர்மறை மார்க்கமே தினமொழி வீசவே வான்மதி போலவே வையகம் மீதிலே நீர்மறை மார்க்கமே தினமொழி வீசவே தேன்மொழி கூறிட வந்த தியாகத்தின் தீபமே தேன்மொழி கூறிட வந்த தியாகத்தின் தீபமே ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் நபி யா ரசூல் எங்கள் நபி யா ரசூல் எம்மான் முஹம்மதுவே எங்கள் நபி யா ரசூல் எம்மான் முஹம்மதுவே இனிதாக வாழும் வழியை இயற்றிய தூதரே இனிதாக வாழும் வழியை இயற்றிய தூதரே அமீனாய் பிறந்த அகிலத்தின் ஜோதியே அல் குர்ஆனின் மூலம் நேர்வழி காட்டியே அல் அமீனாய் பிறந்த அகிலத்தின் ஜோதியே அல் குர்ஆனின் மூலம் நேர்வழி காட்டியே கல்வினில் வாழும் எங்கள் கலை நபிநாதரே கல்வினில் வாழும் எங்கள் கலை நபிநாதரே ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் நபி யா ரசூல் எங்கள் நபி யா ரசூல் எம்மான் முஹம்மதுவே எங்கள் நபி யா ரசூல் எம்மான் முஹம்மதுவே இனிதாக வாழும் வழியை இயற்றிய தூதரே இனிதாக வாழும் வழியை இயற்றிய தூதரே எங்கள் நபி யா ரசூல் உஸ்தாத் அவர்கள் இதுவரை ஹஜ்ஜின் மாண்பை பற்றியும் மகத்துவத்தையும் பற்றியும் எடுத்து சொன்னார்கள். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.